மட்டன் மசாலா பண்ணுறதுக்கு நான் வந்து மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 150 கிராம் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக சேர்க்கணும்னா நம்ம இப்போ போடுற அளவோட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் 100 கிராமுக்கு எவ்வளோ எடுக்கிறேன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு 75 கிராம் அளவுக்கு வரமிளகாய் எடுத்திருக்கேன். காரம் வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், சரிக்கு சரி சேர்க்கல. ஏன்னா எல்லாருமே காரம் சாப்பிட மாட்டாங்க. நம்ம குழம்பு செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாய் தூள் இருந்தால் கூட ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போவே அதிகமாக போட்டுட்டிங்கன்னா சாப்பிட முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்பயுமே இந்த மாதிரி அரைக்கிறப்போ நம்ம மிளகாய் வந்து கம்மியாக சேர்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அடுத்து இதில் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்க்கலாம். 10 கிராம் சோம்பு எடுத்திருக்கேன். மிளகும் அதே போல் 10 கிராம் தான் எடுத்திருக்கேன். அடுத்து ஏலக்காய் பார்த்தீங்கன்னா 5 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்து கிராம்பும் பாருங்கன்னா 5 கிராம் தான் எடுத்திருக்கேன். மட்டன் மசாலாவுக்கு முக்கியமாக இந்த மாதிரி கல்பாசி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் இது ஒரு 3 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறமா பட்டை எடுத்திருக்கேன். பட்டையும் பார்த்தீங்கன்னா 5 கிராம் தான். அடுத்ததாக அன்னாச்சிப்பூ வந்து ஒரு 3 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததாக இந்த பிரிஞ்சி இலையுமே சேர்த்துருக்கேன். அது வந்து ஒரு 3 கிராம் அளவுக்கு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். கசகசா வந்து ஒரு 10 கிராம். என்னதான் நம்ம மட்டன் மசாலா இல்லை வீட்டு குழம்பு மசாலா என்னதான் அரைச்சாலுமே நம்ம குழம்பு செய்கிறப்போ குழம்பு வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு பக்குவத்துக்கு வராது. அது கொஞ்சம் கெட்டி பக்குவத்துக்கு வந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக போச்சுனாலும் நல்லாவே இருக்காது. அதுக்காக என்ன பண்ணுறோன்னா உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சம் அரிசி, இது 3 சேர்ந்து 6 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது போட்டிங்கன்னா நம்ம வந்து குழம்பு வந்து நல்லா அந்த கொழகொழப்பு தன்மை வரும். அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது, அப்புறம் ஒரு மாதிரி வலுவலுன்னு ஆயிரும். அதனால இது 3 சேர்ந்து 6 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம மஞ்சள் வந்து எனக்கு கிழங்காய் இல்லை, அதனால நான் வந்து மஞ்சள் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் பவுடரும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம் அளவுக்கு மஞ்சள் பவுடர் எடுத்திருக்கேன். நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் வறுத்து அரைக்க போகிறோம். அதாவது கருக விடாமல் வறுக்கணும். ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா சூடானதுமே மல்லி, வரமிளகாய் 2 ஒன்றா போட்டு வறுத்துடலாம். கருக விடாமல் வறுக்கணும். அதே சமயம் எண்ணெயும் ஊற்றக்கூடாது. எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துடலாம். லைட்டாக புகை வர ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயம் இந்த மாதிரி கருக விடாமல் வறுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். அவ்வளோதான், வறுத்தாச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதான். அடுத்ததாக அரிசி, உளுந்து, அப்புறமா கடலைப்பருப்பு 3யுமே நல்லா பொன்னிறமாக வறுத்துருவோம். அரிசி பருப்பெல்லாம் லைட்டாக வறுக்க ஆரம்பித்ததுமே கொஞ்சம் கருவேப்பிலையும் அது கூட சேர்த்து வறுத்துக்கலாம். சும்மா நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். நம்ம வந்து இந்த கடலைப்பருப்பு, உளுந்து இதெல்லாம் நல்லா வறுக்கலைன்னா நம்ம குழம்பு பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும். அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கணும்னா இது போல் நல்ல பொன்னிறமாக நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுக்கணும். இதனால தான் நம்ம குழம்பு நல்ல கிரேவி மாதிரி கொலன்னு வரதும் ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆகிறதும் இதனால தான். அதனால் இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் வறுக்கிறப்போ நல்லா அடுப்பை பொறுமையாக சிம்மில் வச்சு பொறுமையாக அந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும். பச்சையாக போட்டுறக்கூடாது. அவ்வளோதான். இப்போ வறுத்தாச்சு. இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்ததாக கல்லுப்பு எடுத்திருக்கேன். ஒரு 25 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் போட்டு வறுத்துடலாம். நம்ம பருப்பு வறுக்கிறப்பவே சேர்த்து வறுத்துருக்கலாம், அப்படியே போடலை. சரி கடைசியாக போடலான்னு, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அவ்வளோதான். உப்பையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா உப்பையும் இந்த பருப்பு கூடயே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. நல்லா ஆறணும். சூடாக இருக்கிறப்பவே அரைச்சோம்னா ஒரு மாதிரி அந்த ஆவி படிஞ்சு அப்படி ஈரமாயிரும். அதனால் நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம், இல்லை வீட்டில் மிக்ஸி ஜார் பெரிய ஜார் இருந்துச்சுன்னா அதில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். இப்போ இது முதல்ல ஆறட்டும். கூடவே மஞ்சத்தூளையும் சேர்த்து விட்ருவோம். எல்லாம் ஒன்றா இருக்கட்டும். நல்லா ஆறிடுச்சு பாருங்கள், முறுமுறுன்னு இருக்குது. இப்போ இதை பவுட்ரு பண்ணிடுவோம். நான் மிக்ஸி ஜாரில் போட்டு தான் பவுட்ரு பண்ண போகிறேன்.
பவுட்ரு வந்து நல்லா அரைச்சாச்சு. நம்ம அரைக்கிறப்போ என்னென்னா மசால் வந்து சூடாக இருக்கும், அதனால் அப்படியே நம்ம வந்து பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நல்லா சில்லுன்னு ஆற வச்சு அதுக்கப்புறமா தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை நல்லா ஒரு பாட்டில் வந்து ஈரம் இல்லாமல் இருக்கணும். பாட்டில் வந்து ஈரமாக இருந்துச்சுன்னா நல்லா கழுவி காய வச்சு, துளி ஈரம் கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பாட்டிலில் நீங்கள் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா கலரும் மாறாமல் இருக்கும், அந்த மனம் இதெல்லாம் அப்படியே இருக்கும். அதுவும் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கலர் எப்பயுமே மாறாது, அதே போல் அந்த மனமும் போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். கறி மசாலா பண்ணுறதுக்கு முதல்ல மல்லி போட்டு வறுத்துக்கலாம். இது வந்து 250 கிராம், அதாவது 1/4 கிலோ மல்லி. கருக விடாமல் நல்லா அந்த மணம் வரும் பாருங்கள், அந்த போல் வறுத்துக்கலாம். நல்ல மல்லி வறுக்கிறப்போ அந்த நல்ல மணம் ஒன்று வரும், இப்படி கமகம்னு அந்த மணம் வர்றதை பார்த்துட்டு நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கிடுவோம். அடுத்ததாக பாருங்கள், சோம்பு எடுத்திருக்கேன். சோம்பு வந்து 50 கிராம் சேர்த்துக்கிறேன். அடுத்து சீரகம் ஒரு 25 கிராம், மிளகு 25 கிராம், கசகசா 25 கிராம், பட்டை 10 கிராம், ஏலக்காய் 5 கிராம், கிராம்பு 5 கிராம். இது ரெண்டும் கம்மியாக, ரெண்டும் ஒரே மாதிரி 5 கிராம் சேர்த்துருக்கேன். இதையும் ஒன்றாவே போட்டு வறுத்துக்கலாம். தனித்தனியாக வறுக்கணும்ல இல்லை, எல்லாம் ஒரே டைமில் தான் இருக்கும், அதனால் வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. கருகாமல் நல்ல பக்குவமாக வறுக்கணும். அதில் தான் ரொம்ப, அதுதான் மிகப்பெரிய டிப்ஸே உங்களுக்கு. எதையும் கருக விடாமல் வறுக்கிறது தான் நம்மளோட முக்கியமான வேலையே இதில். இப்போ இதையும் மல்லிக்கூடையே சேர்த்துடலாம். அடுத்ததாக மிளகாய் வறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே 100 கிராம் அளவுக்கு மிளகாய் உப்பு போட்டு வறுத்தா அந்த மிளகாவோட நெடி வந்து நமக்கு வராது அப்படின்றதுக்காக அந்த மாதிரி உப்பு போட்டு வறுப்போம். ஆனாலும் மசாலா பொடியெல்லாம் அரைக்கிறப்போ கடைசியாக கொஞ்சம் உப்பு போட்டு வறுத்து மசாலா கூட சேர்த்து அரைக்கிறது எப்பயுமே வழக்கம் தான். எந்த மசாலாவாக இருந்தாலும் கடைசியாக கொஞ்சம் உப்பு வறுத்து போட்டு அரைச்சிக்கணும். இந்த மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பருப்பு, அரிசி இதெல்லாம் வறுத்து போட தேவையில்லை. நமக்கு இது மட்டுமே வறுத்தா போதும். இந்த மசாலாவில் நிறைய ரெசிபி செய்யலாம். மட்டன், சிக்கன், மீன் வறுவல், பிரியாணி, இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் செய்யலாம். இந்த ஒரு மசாலா இருந்துட்டாலே போதும், வீட்டில் அத்தனை வேலையும் நமக்கு ஈஸியாகிடும். மிளகாவையும் நல்லா கருக விடாமல் வறுக்கணும். பார்த்து பக்குவமாக வருங்க. அடுப்பை உங்களுக்கு வந்து பக்குவம் தெரியல அப்படின்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வறுக்கிறதுக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ மிளகாயும் வறுத்தாச்சு. இதையும் மல்லி சீரகத்தோடையே கொட்டிடலாம். அடுத்ததாக கருவேப்பிலை. அவ்வளோதான். கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு வறுத்துக்கணும். ஈரப்பதத்தோடு போட்டுறக்கூடாது, மசாலா வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். கருவேப்பிலை தானே அப்படின்லாம் எடுத்து போட்டுறக்கூடாது. அதையுமே நல்லா மொறுன்னு வறுத்து அதையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம். கடைசியாக இந்த மாதிரி விரலி மஞ்சள் ஒரு 5 கிராம். அவ்வளோதான். மசாலா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கறி மசால் பொடி அரைச்சாச்சு, நல்லா சூப்பராக அரைச்சி வச்சு. நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து அரைக்கல அப்படின்னாலும் வீட்டில் பெரிய ஜார், மிக்ஸி ஜாரில் பெரிய ஜார் போட்டு அரைச்சிட்டு நீங்கள் ஜல்லடை வச்சு சளிச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டெல்லாம் போகாது. ஏன்னா நல்லா வறுத்து ஆற வச்சு அரைச்சிருக்கோம். நல்லா அது மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஈரமே இல்லாமல் பாத்திரம் போட்டு தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஈரம் லேசாக அந்த ஈரப்பசை இருந்தால் கூட சீக்கிரமாக மசாலா வந்து கெட்டு போயிடும். அதனால் நம்ம இதில் எந்த பொருளுமே கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எதுவுமே நம்ம வீட்டில் அரைக்கிறப்போ கலக்க மாட்டோம் இல்லையா. அதனால் கம்மியாக அரைச்சி நீங்கள் ஒரு 6 மாதம் வரைக்கும் அரைச்சி யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அருமையாக இருக்கும். இது இந்த மசால் பொடிக்கு மட்டன், சிக்கன், முட்டை குழம்பு, குருமா, மீன் வறுவல், இந்த மாதிரி எது வேணாலும் செய்யலாம். எல்லாத்துக்கும் ஒரே மசாலா. என் பிரியாணி கூட நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். குழம்பு மசாலா பொடி தான் அரைக்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் நான் வீட்டில் எப்படி குழம்பு மசாலா பொடி அரைப்பனோ அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். நான் வந்து காரம் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறது, மிளகாத்தூள் அரைக்கிறப்போ காரம் வந்து அதிகமாக போடாமல் பத்தலைனா மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா வீட்டில் இருக்க மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், அந்த மாதிரி தான் அரைப்பேன். ஏன்னா எல்லாருமே காரம் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க இல்லையா. அதனால் நம்ம மல்லி போடுறோம்னா அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து மிளகா போடாமல் பாதிக்கு பாதியாக நீங்கள் 1 கிலோ எடுத்திங்கன்னா 1/2 கிலோ மிளகாய் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா காரம் வந்து உங்களுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். காரம் சாப்பிடாதவங்களுக்கும் இந்த மசாலா பொடி யூஸ் ஆகும். அதனால நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா மசாலா பொடி அரைக்கிறப்போ மல்லிக்கு பாதியாக தான் மிளகாய் போடுவேன். அந்த மாதிரி அளவுகளில் சரியான அளவுகளை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதன்படி நீங்கள் மசாலா பொடியை அரைச்சி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவில் மல்லி எடுத்திருக்கேன். அதுக்கு எந்த அளவுலாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எல்லாத்தையுமே வறுக்கணும். வெயில் இருந்ததுன்னா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. வெயில் இல்லை அப்படின்னா நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணது நல்லது. நான் வந்து 250 கிராம் 1/4 கிலோ அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். அதையே கடாயில் போட்டுக்கலாம்.
தனித்தனியாகவே போட்டு வறுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வறுப்படும் இல்லையா, அதனால கொஞ்சம் தனித்தனியாகவே வறுத்துக்கலாம். நல்ல மொறு மொறுன்னு இருக்கணும், அதே சமயம் கருக விட்டுறக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா பாருங்கள், மல்லி வந்து நல்லா அந்த வறுக்கிற மனம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். 1/4 கிலோ மல்லியை பாருங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆறட்டும். அடுத்ததாக மிளகா வறுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. அப்போ இந்த மிளகா வறுக்கிற நெடி வந்து நமக்கு தெரியாது, அதனால கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு இதை வறுத்துக்கலாம். 125 கிராம் வரமிளகா, காஷ்மீரி மிளகா அது இது எதுவுமே கிடையாது, நார்மலாக 125 கிராம் அளவுக்கு நார்மல் மிளகா தான் சேர்த்துக்கிறேன். நீட்டு மிளகா, உங்ககிட்ட எந்த மிளகா இருந்தாலும், குண்டு மிளகா இந்த மாதிரி எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. வறுத்து எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த குச்சியெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ வறுக்கிறது எடுத்தோன்னா அந்த மிளகா 1-2 உடஞ்சி போச்சுன்னா அப்புறம் விதையெல்லாம் வந்துருச்சுன்னா பார்த்திங்கன்னா காரம் வந்து ஆரம்பிச்சிடும். அதனால் வறுத்ததுக்கு அப்புறமா அந்த மிளகாயோட நல்லா தண்டெல்லாம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மிளகா வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பலாக இருக்கும். நம்ம சின்னதாக நம்ம போடுறப்ப சப்பையாக இருந்துச்சா, இப்போ பார்த்திங்கன்னா உப்பலாக வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி வறுத்தாலே மிளகா வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம் தான். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் உப்போடையே கொட்டிட்டேன் மிளகாயை. கடைசியில் நம்ம கொஞ்சம் உப்பு வறுத்து தான் போடுவோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வறுக்கிறது பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு 30 கிராம், கூடவே பாருங்கள் அரிசி, நம்ம சாப்பாட்டு அரிசி, அதுவும் 30 கிராம். ரெண்டையும் ஒரே மாதிரி வறுத்துக்கலாம். ஏன்னா இது ரெண்டும் வறுக்கிற டைம் வந்து ஒரே மாதிரி இருக்கும், அதனால் இது ரெண்டும் ஒன்றாவே போட்டு வறுத்துக்கலாம். நல்லா பாருங்கள், அரிசி பருப்பு ரெண்டும் நல்லா வறுத்தாச்சு பாருங்கள், பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதையும் மாற்றி வச்சிடலாம். அடுத்து சீரகம் 30 கிராம், மிளகு 20 கிராம், சோம்பு 20 கிராம், இதை வறுத்துடலாம். ஒவ்வொரு பொருளும் வறுக்கிறப்போ பார்த்து பக்குவமாக வருங்க, ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. கருகுச்சுன்னா அந்த மசாலாவோட டேஸ்ட்டும் மாறிடும். ஏன்னா எந்த பொருள் கருகி போனாலும் கசப்பு வர ஆரம்பிச்சிடும், அதனால் பார்த்து பக்குவமாக வறுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த மசாலாவும் நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதையும் எடுத்து பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்ததாக 15 கிராம் அளவுக்கு வெந்தயம், 20 கிராம் அளவுக்கு கடுகு, ரெண்டுமே பாருங்கள் ஒரே டைம். வறுக்கிற பொருளுங்களை பார்த்து சேர்த்துக்கோங்க, அப்போ வந்து உங்களுக்கு வறுக்கிற டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு பக்குவமும் கரெக்டாக வரும். இல்லைன்னா ஒன்று வறுத்துருக்கும், ஒன்று வறுக்காமல் இருக்கும். அரிசி பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வறுக்கலை அப்படின்னா நீங்கள் குழம்பு செய்கிறப்போ அது மாதிரி குழம்பு வந்து நுரையாக பொங்கிட்டு வரும். அதனால் அதை நல்லா பக்குவமாக வறுக்கணும். அதே போல் வெந்தயத்தையும் நீங்கள் நல்லா வறுக்கலை, வெந்தயம் கடுகு நல்லா வறுக்கலை அப்படின்னாலும் அந்த குழம்பு வந்து ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும். அதனால் பார்த்து பக்குவமாக வறுத்துக்கோங்க. வெந்தயத்தை கருக விட்டுறக்கூடாது. நல்லா வெடிச்சிருச்சு பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சிருச்சு, வெந்தயமும் நல்லா கலர் மாதிரி நல்லா மனம் பார்த்திங்கன்னா கமகமகமன்னு வருது. இதையும் மாற்றிடலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை வறுத்துக்கலாம். நல்ல மணமாக இருக்கும், கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து போட்டோன்னா பொடி வந்து நல்ல மணமாக இருக்கும். நீங்கள் இந்த பொடி வந்து வெறும் காரக்குழம்பு இதுக்கு மட்டும் இல்லை, சாம்பார் கூட நீங்கள் இந்த குழம்பு பொடியில் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் நல்லா மொறுன்னு வறுத்துக்கலாம். அடுத்து நீங்கள் வந்து பெருங்காயம் வந்து நம்மக்கிட்ட வந்து பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் இல்லை, தூள் பெருங்காயம் தான் இருக்குது. அதனால நான் கடைசியாக போடுறப்போ போட்டு எடுத்து அரைச்சிக்கலாம். கட்டியாக இருந்தால் அந்த மாதிரி வறுத்து தான் போடணும். எல்லா மசாலா பொடி வறுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு துளி கூட நீங்கள் எண்ணெய் ஊற்றக்கூடாது, எண்ணெய் இல்லாமல் வறுக்கணும். எண்ணெயை போட்டு வறுத்துட்டிங்கன்னா மசால் பொடி சீக்கிரமே அந்த ஒரு மாதிரி சிக்கு வாடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாடை வந்துடும். அதனால் எண்ணெய்ன்றது இருக்கவே கூடாது, அது போல் ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்கள் மசாலா வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், கருவேப்பிலையும் நல்லா மொறுன்னு வந்துருச்சுங்க, லைட்டாக இருக்குது. நீங்கள் காஞ்ச கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க, நம்ம வீட்டில் காஞ்சது இல்லை, அதனால தான் பச்சையாக போட்டிருக்கேன். நல்லா நம்ம கையில் ஒரு கொத்து கருவேப்பிலை, சவுண்டுலேயே தெரியுது பார்த்தீங்களா கருவேப்பிலை வறுத்தது இருந்தால். அவ்வளோதான், இதையும் மாற்றி பிளேட்டில் போட்டுடலாம். எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. நான் பார்த்தீங்கன்னா இது கூடவே 20 கிராம் அளவுக்கு மஞ்சள், விரலி மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அது 20 கிராம் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உடனே வந்து நம்ம அரைக்கிறதுக்கு எடுக்கக்கூடாது, நல்லா ஆற வைக்கணும். ஆறுனதுக்கு அப்புறமா போட்டு அரைச்சாதான் நல்லா இருக்கும்.
உதிரி உதிரியாக வரும் பவுடர். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே போட்டு சூடாகவே போட்டு அரைச்சோம்னா அப்படியே பவுடர் ஈரப்பதமாயிரும், அதனால் வேர்த்து போயிடும். அதனால் நல்லா சில்லுன்னு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அரைக்கணும். இப்போ வந்து இந்த காம்பெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஆற விட்டுறலாம். நல்லா மல்லியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறமா ஒன்றா போட்டு நம்ம அரைச்சிக்க கொடுத்து விட்டுறலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை, அதனால் பவுட்ரு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்படி அவ்வளோதான், அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சாலும் சரி, இல்லை வீட்லேயே மிக்சியில் அரைச்சாலும் சரி, இல்லை நீங்கள் மசாலா பவுட்ரு அரைக்கிற மிஷின் வச்சுருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நீங்கள் அதில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. மசாலா பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா பாருங்க, அப்படி வலுவலுன்னு அரைச்சாச்சு. நம்ம வீட்டில் மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அரைச்சிட்டு நம்ம ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணும். மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி ஜலிக்கெல்லாம் தேவையில்லை. அரைச்சிட்டு வந்தால் மசால் பார்த்திங்கன்னா மசாலோ மாவு எதுவாக இருந்தாலும் சூடாக இருக்கும். அதெல்லாம் நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு டப்பாவிலேயே சம்படத்தில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். நான் வந்து 1/4 கிலோ அளவில் செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து நான் போட்ட அளவில் 1/2 கிலோவுக்கு செஞ்சிங்கன்னா நான் போட்ட அளவில் ஒரு பங்கு அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 1 கிலோ அளவில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இது எல்லா குழம்புக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் சாம்பார் செஞ்சால் கூட இந்த பவுட்ரு போட்டு சாம்பார் செஞ்சிங்கனாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் நான் இப்படி தான் மசாலா அரைச்சிக்குவேன். இந்த மாதிரி ஒரு மசாலா அரைச்சி தான் நான் பிரியாணியெல்லாம் செய்கிறேன். அந்த பிரியாணி ரொம்ப அருமையான ருசியாக இருக்கும். நம்ம வீட்டில் பிரியாணிக்கு இதான் யூஸ் பண்ணுறோம். அதை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் இப்போ நான் என்னென்ன போடுறேன் அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து பட்டை 25 கிராம் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு ஏலக்காய் 25 கிராம் எடுத்திருக்கேன். கிராம்பு 20 கிராம். ஏலக்காய் பட்டையெல்லாம் 25 கிராம் சரி அளவு எடுத்தாலும் கிராம்பு வந்து எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். அதுக்காக கிராம்பு மட்டும் 20 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் சோம்பு 25 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து கசகசா, அதுவும் 25 கிராம் எடுத்திருக்கேன். இது எல்லாமே 25 கிராம். இந்த 4மே இது மட்டும் 20 கிராம் எடுத்திருக்கேன். இதுதான் நம்ம வீட்டில் பண்ணுற பிரியாணி மசாலா. அந்த மசாலாவை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இதை அரைச்சிடலாம். இப்போ நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இதுக்கு மேலே வேறு எதுவுமே சேர்க்க வேணாம், இது மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும். அரைச்சாச்சு. அரைச்சிட்டு உடனே டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சதுனால அது சூடாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அதுக்கப்புறமா நம்ம டப்பாவில் போட்டுக்கலாம். இதே போல் பிரியாணி மசாலா நீங்களும் ரெடி பண்ணி வச்சுட்டு பிரியாணி செய்கிறப்ப வெஜ் பிரியாணியாக இருந்தாலும் சரி, நான்வெஜ் பிரியாணியாக இருந்தாலும் சரி, இல்லை எதுக்காவது நீங்கள் கரம் மசாலாவாக யூஸ் பண்ணலாம் அப்படியா இருந்தாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் இது யூஸ் ஆகும். அதே போல் நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணுறது ஒன்று சில்வர் டப்பாவாக இருக்கணும், இல்லைன்னா கண்ணாடி டப்பாவாக இருக்கணும். அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கனால அதோட நிறமும் மனமும் மாறாமல் இருக்கும். இது வந்து ஒரு 6 மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். சூடாக இருக்காமல் போட்டு வைங்க. சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு வைங்க. அப்போ தான் அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். அப்படி இல்லை நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னாலும் ஃப்ரிட்ஜ்லேயும் எடுத்து வச்சுக்கலாம், நல்லா தான் இருக்கும். அந்த மனம் போகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்ணாடி டப்பா இல்லைன்னா சில்வர் டப்பா ரெண்டுலேயும் எதாவது போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டிங்க. அந்த மனம் எப்பயுமே அப்படியே இருக்கும். நீங்களும் இது போல் பிரியாணி மசாலா பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா வறுக்கிறதுக்கு எப்பயுமே நல்லா அடிகனமான பாத்திரம் வச்சு மசாலா வறுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வறுக்கிறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அந்த போட்ட உடனே ஒவ்வொரு பொருளும் வந்து தீஞ்சு போயிடும். அதனால எப்பயுமே பார்த்தீங்கன்னா அடிகனமாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு வறுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வறுக்க போகிறது வந்து மல்லி. நான் வந்து 250 கிராம் மல்லி எடுத்திருக்கேன். வரமல்லி சேர்த்துடலாம். நல்ல மணம் வரும். லைட்டாக ரொம்ப கருக விடக்கூடாது, லைட்டாக மணம் வரும் மல்லி வறுத்து, அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். மல்லி பார்த்திங்கன்னா நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இறக்கிடலாம். இது இறக்கி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது போல் ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும். அடுத்து மிளகு 50 கிராம், அதையும் வறுத்துக்கலாம். லைட்டாக சூடாகி கொஞ்சம் வந்தால் போதும். மிளகும் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் மாற்றி வச்சிடலாம். அடுத்து சீரகம் 50 கிராம், அதை வறுத்துடலாம். லைட்டாக மறுக்கும், அந்த சூடாகிறதுக்காக தான். இல்லைன்னா நமக்கு அரைக்கிறப்ப வந்து நல்லா அரைப்படாது இல்லைங்களா. இந்த மாதிரி மொறுமொறுப்பாக இருக்கிற மாதிரி வறுத்துட்டு நம்ம அரைச்சாதான் நல்லா பவுடர் ஆகும். அதுக்காக தான் நம்ம வீட்டில் அரைக்கிறதுனால நம்ம நல்லா வறுத்துக்கணும். இதை விட நிறைய நம்ம 1 கிலோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம பவுடர் பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக பண்ணுறதுனால வறுத்துக்கலாம்.
சீரகமும் வறுந்தாச்சு. இப்போ இதையும் மாற்றி வச்சிடலாம். அடுத்து கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 20 கிராம் அளவுக்கு கடுகு. கடுகு வந்து நல்ல படப்படன்னு வெடிச்சு வரும் பாருங்க, அந்த டைம்ல எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க கடுகு. கடுகு வறுக்கிறப்போ இந்த மாதிரி படப்படன்னு வெடிச்சு வரணும். அப்போதான் நம்ம நல்லா வறுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம். பாருங்க அவ்வளோதான், நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்து மாற்றி வச்சிடலாம். அடுத்து வெந்தயம், ஒரு 15 கிராம் அளவுக்கு வெந்தயம். வெந்தயமும் அது போல தான், கடுகு எப்படி வெடிச்சதோ அதே போல் வெந்தயமும் வெடிக்கும். பாருங்க வெந்தயம் நல்லா பொரிஞ்சு நல்லா கலரும் மாறி வந்துருச்சு. இப்போ வெந்தயத்தை எடுத்துடலாம். அடுத்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது ஒரு 30 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு. துவரம்பருப்பும் அதே அளவு 30 கிராம். ரெண்டையும் ஒன்றா போட்டே வறுத்துக்கலாம். இப்போ வறுத்துடலாம். நம்ம எப்பயுமே பருப்பு வந்து சாம்பார் தூள் குழம்பு தூளுக்கெல்லாம் பருப்பு வறுத்து போடுறது வந்து அதிக பருப்பெல்லாம் சேர்த்துக்காதீங்க. நம்ம நார்மலாக போடுற அந்த மிளகு சீரகத்தை விட அது கம்மியான அளவு இருக்கிற மாதிரியே நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம சாம்பார் தூள் வந்து குழம்பு செய்கிறப்ப என்ன ஆகும்னா பொங்கிட்டே வரும் அந்த பவுட்ரு போட்டதுக்கு அப்புறமா. அதனால தான் அதிகமாக பொங்காமல் இருக்கணும்னா பருப்புகளை கம்மி பண்ணிக்கணும். அதே சமயம் சீக்கிரமாக கெட்டி சேர்ந்துடும் குழம்பும். பருப்பு வந்து எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதே பொறுத்து தான் நம்ம குழம்பு வந்து அந்த ரொம்ப குழப்பாக ஆகும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பருப்புங்களை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதே போல் மசாலா வந்து நம்ம பவுட்ருக்கு அரைக்கிறப்போ எண்ணெய் விட்டெல்லாம் நம்ம வறுக்கக்கூடாது. வெறும் கடாயில் தான் வறுக்கணும். எண்ணெய் விட்டு அரைச்சிங்கன்னா கொஞ்ச நாளிலேயே அந்த மசாலா பொடி வந்து ஒரு மாதிரி சிக்கு வாடை அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால முடிஞ்ச வரை நீங்கள் வந்து எண்ணெய் இல்லாமல் வெறும் கடாயில் வறுத்துக்கோங்க. அதே போல் ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. நம்ம பவுடர் அரைக்கிற வரைக்குமே ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அவ்வளோதான். பாருங்கள் பருப்பு வந்து நல்லா கலர் மாறிடுச்சு. ரொம்பையும் கருக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஒரே மாதிரி வறுந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வறுத்துக்கணும். இப்போ இதையும் மாற்றி வச்சிடலாம். அடுத்து கருவேப்பிலை. நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இதையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக வரணும் கருவேப்பிலை வறுக்கிறது. அப்போ நீங்கள் வீட்டில் காஞ்ச கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் அதையே கூட லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குழம்பு தூள், சாம்பார் தூள், ரசப்பொடி இதெல்லாம் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருவேப்பிலையை நீங்கள் வறுத்து போட்டிங்கன்னா அந்த பொடி வந்து நல்ல மணமாக இருக்கும். அதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் நல்லா அந்த பச்சை இல்லாமல் நல்லா வறுத்துக்கணும். மொறுமொறுப்பாக இருக்கணும் இலை வந்து. அப்போ தான் வந்து அந்த ஈரப்பதம் வந்து நம்ம பொடியில் இருக்காது. நல்லா வறுத்து இந்த சத்தத்திலே தெரியும் நம்ம எப்படி வறுத்துருக்கோம் அப்படின்ட்டு. பாருங்கள் நல்ல சத்தம் வருது. இப்போ இதை இறக்கிடலாம். கருவேப்பிலையும் வறுத்தாச்சு. இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நீட்ட வரமிளகாய் 75 கிராம் சேர்த்துருக்கேன். இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வரமிளகாயும் பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் மாற்றி வச்சிடலாம். இப்போ வந்து 50 கிராம் காஷ்மீரி மிளகாய் போட்டுக்கலாம். எதுக்காக இந்த மிளகாய் சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் தூளில் வந்து நல்ல கலர் கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக தான். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். குழம்பு தூள், சாம்பார் தூள் பார்த்திங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த மஞ்சள் ரெட்டும் கலந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கடையில் வாங்குறோம் இல்லையா சாம்பார் தூள், அதே கலர் கிடைக்கும். அதுக்காக தான். அவ்வளோதான். மிளகாயும் நல்லா வறுத்தாச்சு. இதையும் மாற்றி வச்சிடலாம். 2 மிளகாயும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 125 கிராம். இந்த மிளகாய் வந்து சாதாரண மிளகாய் வந்து 75 கிராம், காஷ்மீரி மிளகாய் வந்து 50 கிராம். ரெண்டும் சேர்த்து 125 கிராம் சேர்த்துருக்கேன். நான் வந்து உங்களுக்கு தனித்தனியாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் தனித்தனியாக வறுத்து கொட்டி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்தால் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பிடி இருக்கணும். அந்த கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு தான் சேர்க்கணும். இதையும் வறுத்துடலாம். உப்பையும் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வறுத்திங்கன்னா நல்லா கொஞ்சம் அந்த கலர் வந்து வெள்ளையாக தெரியும் பாருங்கள். அந்த மாதிரி டைமில் எடுத்துக்கலாம். இதையும் மாற்றிடலாம். அடுத்து எல்லாத்தையுமே வறுத்து கொட்டியாச்சு. கடைசியாக வந்து நம்ம பெருங்காயம் தான் சேர்த்துக்கணும். 15 கிராம் அளவுக்கு கட்டி பெருங்காயத்தை வந்து இப்போ இதில் வறுத்து போட்டுக்கலாம்.
பாருங்கள், அந்த கட்டி பெருங்காயத்தை நான் கட்டியாக தான் போட்டேன். கரண்டி வச்சு அப்படி இப்படி பண்ணி உடச்சி விட்டு இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். அது நல்லா போட்டதுமே உருகிறதுக்கு ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி பால் மாதிரி எலும்பி வரும். அந்த எலும்பி வரப்போ நம்ம இப்படி அமுக்கி விட்டோம்னா இந்த மாதிரி உடஞ்சிரும். உடஞ்சதுக்கப்புறம் நல்லா வறுத்தோம்னா இது போல் முறுமுறுப்பாக வந்துடும். இந்த டைமில் நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ பெருங்காயம் சேர்த்துடலாம். அடுத்து மஞ்சள் சேர்த்துக்கலாம். நான் வந்து விரலி மஞ்சள் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம். இதை தட்டிட்டு தான் நம்ம இதில் சேர்த்துக்கணும். இப்படியே நம்ம மிஷினுக்கு கொடுத்தோம்னா அரைக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் மிக்சியில் பவுட்ரு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா விரலி மஞ்சள் வந்து நம்ம சேர்க்க வேண்டாம். நம்ம பவுடராகவே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறதுனால இதையை தட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். மஞ்சளை தட்டியாச்சு. இப்போ சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தை வந்து நம்ம சூடாக போட்டிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி உடச்சி காட்ட முடியல. இப்போ பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குன்னு. அவ்வளோதான். இப்போ மஞ்சள் இது கூட சேர்த்துடலாம். இது எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்டோம்னா என்ன ஆகும்னா நம்ம எடுத்து இப்படி பார்க்குறப்ப நல்லா அப்படியே சலசலன்னு சத்தம் கேட்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்து கொடுத்து விடணும். இப்போ லேசாக சூடு இருக்குது. ஏன்னா அடியில் மல்லி இதெல்லாம் வறுத்து போட்டுருக்கோம் இல்லையா, லைட்டாக சூடு இருக்குது. இது நல்லா ஆற வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். சாம்பார் தூள் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நம்ம அரைச்சதுமே இந்த மாதிரி காய வச்சு தான் எடுக்கணும். ஏன்னா அந்த மசாலா மிஷினில் போட்டு அரைச்சதுக்கு அதுக்கு சூடாக இருக்கும். அதனால் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கணும். அப்படி சூடாகவே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியும். உங்கள் வீட்டில் நீங்கள் பொடி வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதே பொறுத்து மாதங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாகும். நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப மாதத்துக்கு வரும். இல்லை அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக காலியாயிரும். அந்த மாதிரி தான் இது வந்து கிட்டத்தட்ட சாம்பாருக்கு மட்டும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதம் 2 மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கணும்னா 6 மாதம் வரைக்குமே இது கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து சில்வர் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். இல்லைன்னா கண்ணாடி ஜாரில் போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா இந்த மணமும் சரி அந்த கலரும் சரி மாறாமல் அப்படியே இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக. இதே போல் நீங்களும் சாம்பார் தூள் செஞ்சு பார்த்துட்டு மணக்க சாம்பார் செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கரம் மசாலாவுக்கு வறுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 50 கிராம் மல்லி, 10 கிராம் பட்டை, ஏலக்காய் 10 கிராம், கிராம்பு 10 கிராம், இந்த மாதிரி அன்னாச்சி பூ 5 கிராம், ஜாவித்திரி அதுவும் ஒரு 5 கிராம், மிளகு 10 கிராம், அப்புறம் பிரிஞ்சி இலை வந்து ஒரு 4 இலை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வறுக்கிறது வந்து நல்லா பவுட்ரு பண்ணுறதுக்காக தான். நம்ம வறுக்காமல் போட்டோம்னா அந்த அரைப்படுறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா. நம்ம அந்த மாதிரி வறுத்துட்டோம்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அப்போ பவுட்ரு பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், அந்த மணமும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நல்லா வறுத்து மணம் லைட்டாக வர ஆரம்பிக்கும் பார்த்திங்களா, அப்போ நம்ம இறக்கிக்கணும். நம்ம வறுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் மல்லி மட்டும் போட்டிருக்கேன். இந்த சீரகம் சோம்பு இதெல்லாம் நான் சேர்த்துக்கல. அது இல்லாமல் நீங்கள் இது மாதிரி கரம் மசாலாலாம் அரைச்சிக்கணும். அது போட்டுட்டிங்கன்னா நம்ம கறி மசாலாலாம் செய்வோம் பார்த்திங்களா, அந்த கறி மசாலா மாதிரி ஆயிரும். அதனால் கரம் மசாலா பண்ணுறதுக்கு சீரகம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ நல்லா வறுத்து மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பிரியாணி மசாலா வந்து நம்ம போட்டிருக்கோம். சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும்தான் அரைச்சி நம்ம பிரியாணி மசாலா செஞ்சுருப்போம். நீங்கள் அதுவே நீங்கள் கரம் மசாலா அரைச்சி கொடுங்கன்னு சொல்லி அப்போலேருந்தே கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்காக தான் இப்போ நம்ம கரம் மசாலா பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த மாதிரி மசாலா அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். உங்கள் அளவுகளை பொறுத்து நீங்கள் இந்த அளவு எடுத்துக்கணும். நான் வந்து 50 கிராமில் போட்டிருக்கேன்னா உங்களுக்கு இதை விட கம்மியாக வேணும், இல்லை இதை விட அதிகமாக வேணும்னா கம்மியாக வேணும்னா இதில் பாதி கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை அதிகமாக வேணால் இதை விட இன்னொரு பகுதி அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய மசால் கிடைக்கும். பாருங்கள், வறுத்து நல்லா ஆறிடுச்சு. பார்த்தீங்கன்னா சவுண்டு எப்படி மொறுன்னு கேட்குது பார்த்தீங்களா, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணிடலாம். நல்லா மிக்ஸி ஜாரை வந்து நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. ஈரம் இருந்துச்சுன்னா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ இதில் போட்டுடலாம்.
இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். நல்லா கவனமாக இருந்துக்கோங்க, ஈரமே இருக்கக்கூடாது. ஒரு துளி ஈரம் இல்லாமல் நீங்கள் எடுத்திங்கன்னா தான் மசாலா பவுட்ரு வந்து கரம் மசாலா பவுடராக இருந்தாலும் சரி, எந்த பவுடராக இருந்தாலும் சரி, அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ இதை பவுட்ரு பண்ணிடலாம். அரைச்சாச்சு. பாருங்கள், கரம் மசாலா பவுடர் அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மசாலா பவுடர் மிக்சியில் அரைச்சாலும் சரி, இல்லை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலுமே சரி, நல்லா சூடாக தான் இருக்கும். அதை நம்ம தான் நல்லா ஆற வச்சு தான் டப்பாவில் போட்டு வைக்கணும். சூடோடு போட்டு வைக்கக்கூடாது. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டு வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம பாட்டிலில் போட்டு வைக்கலாம். பவுட்ரு வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிடலாம். நல்லா கண்ணாடி பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த மணமெல்லாம் அப்படியே இருக்கும், ரொம்ப நாளைக்கு இருக்கும் அந்த பவுடர். அதனால் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது பிரியாணிக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம். நம்ம வெஜ் பிரியாணிலாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் இது சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் இந்த மாதிரி போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிக்கன் மட்டன்லாம் செய்கிறீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதே சேர்த்துக்கலாம். அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கிட்டோம்னா அந்த குழம்பு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நாக்கெல்லாம் எரியிற மாதிரி இருக்கும். அதனால் கரம் மசாலா வந்து எப்போயுமே நம்ம கம்மியாக தான் சேர்த்துக்கணும். அதனால் இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சமைக்கிற அளவை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 கிலோ எடுக்கிறீங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு மேலே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப எரிவு கொடுக்கும் நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடு. அதனால் கரம் மசாலா பொறுத்த வரைக்கும் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச கரம் மசாலா எவ்வளோ எடை வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாட்டில் வச்சுக்கலாம். பாட்டில் எவ்வளோ எடைன்னா 134 கிராம் இருக்கும். கரெக்டாக நம்ம அரைச்ச கரம் மசாலா வந்து 100 கிராம் வந்திருக்கு. இது போல் கரம் மசாலா நீங்களும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கும் வேலையும் ஈஸியாக இருக்கும். அப்பப்போ அரைச்சிட்ருக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியான வேலையாக இருக்கும். இது போல் செஞ்சு வச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.